வேளும் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த பதிவில் மாண்டு பிழைக்கும் வகை என்பதோடு அதை நிறைவு செய்திருந்தேன். அடுத்த தொடரில் கூறுவதாக பதில் சொல்லியிருந்தேன். ஞானம் என்ற உயர்ந்த நிலைக்கு சென்றால் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதுதான் உயர்ந்த நிலையில் உள்ள உண்மை. ஒரு திரைப்பட அரங்கத்தில் திரை இருக்கிறது. திரைப்படம் ஓடும் வரை அது உண்மை. அந்த திரைக்கும் திரைப்படத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால், அங்கிருந்து ஒளிபரப்பப்படுவதை அந்த திரை வாங்கி நமக்கு காட்டுகிறது. வேறு எந்த தொடர்பும் அந்த திரைக்கு இல்லை. இந்த திரை மேல் ஓடுகின்ற இந்த திரைப்படத்தால் அந்த திரை ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. அதைப்போல இந்த ஞானத்தின் அதிஉயர்ந்த நிலையில் இந்த ஜீவன் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை என்பதே உண்மை. பிறந்தது போலவும் இறந்தது போலவும் இந்த மனமே அத்தனை வேலைகளையும் செய்கிறது. ஆனால் இது மிக உயர்ந்த நிலை என்று ஞானிகளால் உணரப்பட்டதால் இறப்பிறப்பு என்ற ஒரு அதற்கு அடுத்த நிலையில்தான் நாம் அதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். பொதுவாக இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உடம்பை விட்டு உயிர் நீங்கியவுடன் அது ஆவி உலகம் என்று அங்கு சென்று சித்திரபுத்திர குப்தனால் பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்த்து அது எந்தெந்த லோகங்களில் ஆவி உலகம் என்று பொதுவாக சொல்கிறார்களே தவிர, இறந்த பின் என்ன நடக்கிறது என்று துல்லியமாக அறிந்தவர்கள் மிக மிக குறைவு. அனைத்தும் ஒரு யூகங்களினுடைய அடிப்படையில் அது ஒன்று பத்தாக்கி அல்லது உள்ளதை மறந்து அப்படி ஏதோ ஒரு சாதாரண நிலையில்தான் அவை யூகிக்கப்படுகிறதே தவிர, அந்த இறப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது என்பதை மிக உயர்ந்த ஞானிகளே சொல்வதற்கு, உறுதிபட சொல்வதற்கு தயங்குகிறார்கள். உண்மை அப்படித்தான் இருக்கிறது. காரணம், இது ஒரு மாய வித்தை. இதில் ஒரு வரையறை என்பது இல்லை. இறைவனால் நடத்தப்படுகிற இந்த நிர்வாகத்தினுடைய அதிசூட்சுமங்களை அவ்வளவு எளிதில் வரையறுத்து நம்மால் சொல்லிவிட முடியாது. இறைவன் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப இந்த ஜீவனுடைய மனப்பண்பாட்டிற்கு ஏற்ப சட்ட விதிகளை தளர்த்துகிறார், மாற்றுகிறார். அந்த விதியவே இல்லாமல் ஆக்கி விடுகிறார்.
இது வாழும் காலத்திலும், இந்த உடம்பை விட்ட காலத்திலும், இந்த ஜீவனுக்கு இந்த பரிபக்குவ நிலை அவ்வப்பொழுது அவனுடைய முயற்சிக்கு தக்கவாறு, அவனுடைய தேடுதலுக்கு தக்கவாறு, அவனுடைய உள்ளத்தின் உயர்வுக்கு தக்கவாறு, இவை இறைவனுடைய நிர்வாகத்தாலும், இறைவனால் நேரடியாகவும் கண்காணிக்கப்பட்டு வருகிற காரணத்தால், ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின்படிதான் அது செயல்பட்டு ஆக வேண்டும் என்று நம்மால் வரையறுத்து அதை சொல்ல முடியவில்லை. வெந்து கிடந்தது மேலறியோமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த உடம்பு வந்தது, உடம்பு பல காரியங்களை செய்தது. உடம்பு செய்ததா என்றால் உள்ளே இருக்கிற சூக்கும சரீரம் இதை ஆட்டுவிக்கிறது. அந்த சூக்கும சரீரத்தை ஆட்டுவிக்கும் சக்தியாக விளங்குவது இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு எப்போதும் ஆதாரமாக இருப்பது பரமாத்மா என்ற அந்த இறைவன். இந்த ஜீவனும் பரமனும் ஒருபோதும் பிரிந்ததே இல்லை. அதுதான் இதில் நிரந்தரமான உண்மை. மானிட வாழ்வில் தாயை குழந்தை பிரிவது, குழந்தையை தாய் பிரிவது என்பது இயல்பு. ஆனால் இறைவன் தாய், ஜீவன் குழந்தை என்று வைத்துக் கொண்டால், இந்த ஜீவனை விட்டு சிவம் ஒருபோதும் பிரிந்ததே இல்லை. என்று நீ அன்று நான் என்று ஞானிகள் கூறுகிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். என் நெஞ்சிலே வாழ்கிறான். அவர் நெஞ்சிலே வாழ்கிறார். நெஞ்சிலே வாழ்கிறார் என்றால் நெஞ்சம் என்பது மனம் என்ற பொருளில் கொண்டாலும் அந்த கரணங்களில் ஒன்று. அது எதை பற்றி நிற்கிறது என்றால் ஜீவாத்மாவை பற்றி நிற்கிறது. அது ஜீவாத்மாவை பற்றி நிற்கும்போது அதை உணர முடியாது என்ற காரணத்தால் உள்ளத்தின் வழியாக அந்த இறைவன் தன்னுடைய இருப்பை உணர்த்துகிறார். அதனால்தான் இந்த இறைவனை, உள்ளத்து ஒருவனை, உள்ளுரு ஜோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே என்று திருமூலர் பெருமான் மிகப்பெரிய ஒரு இரகசியத்தை இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அவர் திரையில் தோன்றுவது போல் மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றுகிறார். அந்த திரையில் தோன்றுகிற அந்த திரைப்படத்திற்கு வேறு கருவிகள் அங்கே இருக்கிறது. அதுதான் ஜீவாத்மாவிலிருந்து புறப்பட்டு பரமாத்மாவினுடைய சாயை ஜீவாத்மாவிலே படிந்து அதிலிருந்து அந்த மனதிலே தான் அவை காட்சியாக வெளிப்பட முடியும். அதுதான் தர்க்க ரீதியான உண்மை. அதனால்தான் உள்ளத்து ஒருவனை, உள்ளுரு ஜோதியை, அந்த ஜோதி தான் அந்த உள்ளத்திலே விளங்க முடியும். இப்போது நாம் திரைப்படத்தை அங்கிருந்து ஒரு ப்ரொஜெக்டரை வைத்து அதுக்கு மின்சாதனங்களை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து இந்த திரையில் விழச் செய்கிறார்கள். அதைப்போல உள்ளத்து ஒருவனை, உள்ளுரு ஜோதியை, அந்த ஜோதி இருக்கும் காரணத்தால் இந்த திரையில் காட்சி தோன்றுகிறது. உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, இந்த உள்ளத்தை விட்டு ஒருபோதும் அவர் நீங்கியதே இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் அங்கு திரைப்பட கருவி இருக்கிறது, திரை இருக்கிறது. இதற்கு மின் சாதனம், அந்த தேவையான அந்த சக்தி கிடைக்காவிட்டால், இந்த திரை இருந்தாலும், அங்கு படப்பெட்டியே இருந்தாலும், அல்லது ஃபிலிம் இருந்தாலும், அல்லது தற்கால நிலைப்படி இது ஏதோ ஒரு நிலையில் இருந்தாலும் இங்கு திரைப்படம் தோன்றாது. அந்த அடிப்படையில் உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே. அந்த இறைவனே அந்த ஜோதி வடிவத்தை
அவர் செயலுக்கு கொண்டு வந்து பிரதிபலிக்க செய்தால் அன்றி அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உண்மை அந்த திரைக்காட்சியாக இந்த உள்ளத்திலே, மனித உள்ளத்தில் ஜீவனுக்கு கிடைப்பதில்லை. அவ்வாறு கிடைப்பதைத்தான் ஞானம் என்று நாம் கூறுகிறோம். அதனால் இந்த உடம்பை விட்டுவிட்ட ஜீவன் விண்ணுலகில் பல நிலைகளில், பல அண்டங்களில் வாழ்ந்து, பல பல விதமான அனுபவங்களை எல்லாம் பெற்று பெற்று மீண்டும் மண்ணுக்கு வருகிறது. இந்த மண்ணுலக வாழ்வுதான் அரிது என்று அனைத்து தபஸ்விகளும் கூறுகிறார்கள். ஞான நூல்களும் கூறுகிறது. அரிதரிது மானிடராய்ப் பிறத்தல் அரிது. மானிடப் பிறவிதானும் வகுத்தது ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக அன்றோ என்றெல்லாம் தேவாரத் திருமுறைகள், அடியார்கள் இவற்றையெல்லாம் நமக்கு விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். சித்தர்கள் அதை ஒரு ஆனந்த நிலையில், ஆனந்த களிப்பாக அந்த பாடல்களை அவர்கள் கூறுகிறார். காரணம், இந்த அடியார்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு சிறு வேறுபாடு. இவர்கள் இருவருமே மானிடருடைய பக்குவ நிலைக்காக அதுபோல தங்களை வேறுபடுத்தி காட்டி இந்த உலகத்துக்கு வழங்கிய செய்திகளுடைய தன்மை அவ்வாறு இருக்கிறது. சித்தர்களும் ஆரம்ப காலங்களிலே பட்ட கஷ்டங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு இது உழவுதானா என்று சொல்லி அதை மிக எளிதாக பாடி இறைவனுடைய பெருமையை அவர்கள் குறிப்பிடுகிறார். அனைத்தும் இவ்வளவு கார் இருளை வைத்தது இறைவன். இந்த கார் இருள் ஒரு தீபம் வந்தவுடன் அனைத்து இருளும் ஒரு கணப்பொழுதிலே மறைந்து விடுகிறது. ஒரு அறை 1000 ஆண்டுகளாக அடைத்திருந்தாலும் அந்த 1000 ஆண்டு இருட்டை அகற்றுவதற்கு நெடுநேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரே ஒரு தீப ஒளி வந்தால் அந்த இருள் உடனடியாக அகன்று விடுகிறது. அதைப்போல அந்த இறையருள் வந்தவுடன் இவர்களுக்கு இந்த அஞ்ஞான இருள் உடனடியாக மறைகிறது. இப்போது நாம் இந்த மாண்டு பிழைக்கும் வகை என்பதை ஆய்வு செய்கிறோம். சாதாரண பொதுவான விதிப்படியே பல உலகங்களிலே தங்கி இன்ப துன்பங்களை அனுபவித்து மீண்டும் மண்ணுக்கு வருகிறது. அந்த மண்ணுக்கு வரும்போது மானிடப் பிறவியில்தான் வர வேண்டும் என்ற எந்த நிர்பந்தங்களும் இல்லை. இது விலங்கு, பறவை, கல், மரம் என்று எந்த விதமான வடிவத்தையும் எடுக்கலாம். மீண்டும் மானிடப் பிறவியே கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகச்சிறந்த ஒரு பக்குவ நிலை அந்த ஜீவாத்மாவினுடைய நீண்ட பயணத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அந்த மானிடப் பிறவி அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தபஸ்வி இருக்கிறார். ஒரு தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி ஒருவர் இருக்கிறார் என்றால் இறைவனுடைய பெருங்கருணையால் அவர்கள் என்ன நிலைக்கு செல்கிறார்கள் என்றால், இங்கு ஒரு உடம்பு மரணமடைகின்ற காலத்திற்கு முன்பாக இறைவனுடைய அந்த ஆணைக்கு இணங்க இவருடைய அடுத்த திட்டம், இவர்கள் பிறவிகளை வாழும்போதே முடித்த ஜீவ முக்தர்கள் என்று கூறப்படுவார்கள். ஜீவன் முக்தி நிலை பெற்றவர்கள். இந்த முக்தி என்பது வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்பதல்ல. முக்தி என்பது விடுதலை. பந்தம், மோக்ஷம் என்று அதற்கு பெயர். மோக்ஷம் என்றால் விடுதலை.
பந்தம் என்றால் கட்டுப்பட்டு நிற்பது. இந்த ஜீவான்மா உடம்போடு கட்டுப்பட்டு இருப்பதை பந்தம் என்றும், இந்த உடலாகிய கட்டுக்களை அது எப்போது விடுகிறதோ அது மோட்சம் என்றும் முக்தி என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உண்மை நிலை தெரிந்த ஜீவன் முக்தர்கள் அவர்களுக்கு உடம்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் உடம்போடு அவர்கள் ஐக்கியமாகி இருப்பதில்லை. உடம்பை மறந்திருப்பார்கள் அல்லது ஒரு உடம்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்போது இந்த ஜீவன் முக்த ஞானிகள் மீண்டும் ஒரு பிறப்பெடுக்க வேண்டும் என்ற காலம் வரும்போது, அங்கே இவர் அடுத்த பிறவியை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்பட்டு, அது அந்த ஜீவன் முக்த ஞானிகளுக்கும் அந்த அறிவை இறைவன் உணர்த்தி, அங்கே ஒரு கரு தயாராகி ஒரு உடம்பு இவருக்கு ஒரு ஜீவ மாளிகை தயாராகி கொண்டிருக்கும். தயாராகி கிட்டத்தட்ட அது 9 மாதங்களை கடந்து பிறக்கிற நிலையில் இருக்கும். இங்கே இந்த ஜீவன் முக்த ஞானி அவர் எந்த வயதில் இந்த உடம்பை விடுகிறார் என்பதெல்லாம் அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. அதற்கு இறைவனும் ஒத்துழைக்கிறார். அதற்கு இஷ்ட மிருத்யு என்று பெயர், அல்லது இச்சா மரணம் என்று சொல்வார்கள். அவர்கள் விரும்புமாறு இருக்கலாம், வேண்டாம் என்றால் உடம்பை காலி செய்துவிட்டு புறப்பட்டு விடலாம். அப்போது இந்த உடம்பிலே அவர் மரணம் என்கிற நிலையை அடையும் போது கடைசி மூச்சை இங்கே விடுகிறார். அதற்குள் அங்கு தயாராகி இருக்கும் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு தாயினுடைய கருவிலே ஒரு ஜீவ மாளிகை, ஒரு குழந்தையினுடைய உடல் அங்கு கருவிலே தயாராகி பிறப்பதற்கு ஆயத்தமான நிலையில் அது இருக்கும். இங்கே இவர் கடைசி மூச்சை விட்டவுடன் அங்கே அந்த குழந்தை பிறப்பதற்கான நேரமும் சரியாக இருக்கும். இங்கே கடைசி மூச்சை விட்டால் அடுத்த மூச்சு முதல் மூச்சை அந்த உடம்பிலே விடுகிறார். அதுவரை அங்கு இந்த ஜீவன் அங்கே எப்படி இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதெல்லாம் மனிதர்களுடைய மனதிலே கேள்விகள் வரும். அங்கு எப்போதும் சிவம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கருத்தரித்த காலத்தில் இந்த ஜீவனை விட்டு சிவன் ஒருபோதும் பிரிந்ததே இல்லை. அந்த பிரிப்பில்லாத காரணத்தால் அந்த ஜீவன் கருவுக்கு செல்லும் போதே சிவமும் சேர்ந்தே செல்லும். சிவம் எங்கும் போக்கும் இல்லை, வரவும் இல்லை என்ற நிலையில் எப்படி ஐயா அது செல்கிறது என்றால், அது போக்குவரவற்ற ஒரு நிலையில் நிரந்தரமாக இருக்கிற அதே வேளையில் அந்த சிவத்தினுடைய கணக்கில்லாத ஜோதிக் கலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கிறது. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். அவருக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை, ஒன்றோடு ஒன்று இணைகின்ற தன்மையும் இல்லை. இவையெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு அவை கூறப்பட்ட செய்திகள். 2, 3 நிலைகள் இருக்கிறது. ஜீவனுடைய பயணத்தில் பல அடுக்குகள் இருக்கிறது. இவ்வாறு ஆதி மூலமாகிய அந்த சிவ பரவெளியிலே மொத்தமாக இருக்கிற அந்த சிவாக்கினி, சிவஜோதி, சிவசக்தியினுடைய வெளிப்பாடு, அது எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இது நாராயணன், சுப்பிரமணியன், விநாயகர், எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரே சக்திக்கு பல பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து கணக்கில்லாமல் கோடி கோடியாக பிரிந்து வருகிற ஒளிக்கதிர்கள், சூரியனிலிருந்து எப்படி ஒளிக்கதிர்கள் வருகிறதோ அதைப்போல அந்த சிவ ஒளியினுடைய ஒவ்வொரு கலைக்கும் கணக்கில்லாத வீரியம் இருக்கிறது. அந்த ஒளிக்கலையும் அந்த சிவ ஒளியும் ஜீவ ஒளியும் ஒருபோதும் பிரிந்திருக்காது. அதனால் என்ன நிகழும் என்றால், இங்கே ஒரு ஒளிக்கலையும் ஒரு ஜீவன் என்ற ஒரு தனித்தன்மை உடையது போல் இந்த உடம்பிலே ஒரு ஜீவன் முக்தருக்கு இருந்தால்,
அங்கு உடம்பு தயாராகும்போது சிவனுடைய அந்த ஒளிக்கலை அங்கே இருக்கும். இந்த தனித்தன்மை பெற்ற இந்த ஜீவாத்மா இங்குதான் இருக்கும். அங்கு சிவமே இருக்கிற காரணத்தால் பஞ்சருத்திரர்கள் அந்த கருவிலே இருப்பார்கள். எல்லா கருவுக்கும் இதுதான் விதி. கோயில் கொண்ட அன்றே குடிகொண்ட ஐவரும் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த உடம்பை கோயிலாக பிறப்பெடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் குடிகொண்ட அன்றே அவரே ஒரு நாட்டின் அரசரே வருகிறார் என்றால் அவருக்கு கீழே உள்ள அத்தனை நிர்வாகிகளும் அங்கே வந்து விடுவார்கள். அதுபோல ஐவர் என்று சொல்கிற பஞ்சருத்திரர்களும் அந்த இறைவன் குடிகொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த பஞ்சருத்திரர்களும் அங்கே குடிகொண்டு தங்களுடைய வேலையை தொடங்கி விடுகிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 வேலைகளை செய்வதற்கும் இந்த உயிர் இருக்கிற காரணத்தால் அந்த சட உடல் வளருவதற்கும் இப்படி பல வேலைகளை செய்கிறார்கள். நவகோள்கள் அந்த உடம்பை பற்றி கொள்ளுகிறது. தசவாயுக்கள் அந்த உடம்பை பற்றி கொள்ளுகிறது. 96 தத்துவங்களும் அந்த உடம்பிலே செயல்படத் தொடங்கு. ஆனால் இந்த சிவமே சிவத்திலிருந்துதான் ஜீவ ஒளி உருவாயிற்று. அதனால் சிவமே இருக்கிற காரணத்தால் இந்த தனித்தன்மை என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு ஜீவன் மொத்த ஞானியினுடைய அந்த ஜீவன் அந்த முதிர்ந்த பழைய உடலில்தான் இருக்கும். இங்கே அதை காட்டிலும் உயர்ந்த அந்த சிவ ஒளி இருக்கிற காரணத்தால் இங்கு இந்த கரு வளர்ச்சி இந்த வேலைகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இது ஞானிகளுக்கு. மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் அந்த சிவ ஒளியும் ஜீவ ஒளியும் தனியே பிரிந்து சென்று மீண்டும் வினைத்தொடர் வருகிற காரணத்தால் விண்ணுலகில் பல்வேறு உலகங்களிலே பிறந்து இறந்து நான் முன்பு கூறியது போல மீண்டும் மண்ணுலக வாழ்விற்கு வரும். இந்த ஞானிகளுக்கு மட்டும் இவ்வாறு விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நினைத்தவுடன் ஒரு கருவிலே தயாராகி இருக்கிற கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் உடனடியாக குடியேறுவது. மற்றவர்கள் கட்டி முடித்து ஒரு வருடம் கழித்து நாள் பார்த்து நேரம் பார்த்து குடியேறுவது போல மற்றவர்களுக்கு அந்த அமைப்பு. அப்போது இங்கு கடைசி மூச்சை விட்டால் அங்கு அந்த குழந்தை பிறக்கவும் இங்கிருந்து அந்த ஜீவ ஒளி அங்கு சிவத்தோடு கலந்து அது அந்த உடம்பை எடுத்து கொள்ளுகிறது. இந்த ரகசியத்தை தான் மாண்டு பிழைக்கும் வகை என்று கூறினார். தூண்டு விளக்கின் சுடர் அணைய தொடர்ந்து இருள் முன் சூழ்ந்தாற்போல் மாண்டு பிழைக்கும் வகை அறிவது எக்காலம் என்று சித்தர்கள் பாடவே கூறுகிறது. ஒரு அறையில் விளக்கு இருக்கிறது. அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது இந்த ஜீவன் முக்தனுடைய உடலிலே இருக்கிற அந்த சிவப்பிரகாசம், ஜீவப்பிரகாசம். இவர் இந்த உடலை கைவிட்டவுடன் அதுவரை வெளிச்சமாக இருந்தது. ஒரு அறை வெளிச்சமாக இருக்கிறது. சுடர் அணைந்தவுடன் இருள் சூழ்ந்து விடுகிறது. ஆகவே என்ன இருந்தது என்றால் இருள் இருந்தது. அந்த ஒளி வந்தவுடன் இருள் தானே விலகிற்று. அந்த இருளை விளக்குவதற்கு இந்த ஒளி எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒளி வரவும் இருள் விலகுகிறது. ஒளி நீங்கியவுடன் இருள் வந்து சூழ்கிறது. இதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது என்றால் அது நொடி பொழுதிலும் மிக குறைந்த ஒரு கால நிலையைத்தான் அது எடுக்க முடியும். அதைப்போல இந்த கடைசி மூச்சை விட்டவர் அங்கே முதல் மூச்சை விடுகிறார் அந்த ஜீவன் முக்த ஞானி. இதைத்தான் மாண்டு பிழைக்கும் வகை என்று கூறினார். அங்கு அவர் பிறந்தாலும் சாதாரண குழந்தைகளுக்கு அந்த இளம் வயதில் தன்னை யார் என்றெல்லாம் அறிந்திருக்க முடியாது.
அது ஒரு 1 வயது வரை அது மாயையால் சூழப்பட்டு தான் இருக்கும். அது 1 வயதிலிருந்து அந்த காலத்திற்கு ஏற்ப அதுவும் இறைவனால் மாற்றப்படுகிறது. திருமூலர் பெருமானுடைய காலத்தில் 12 வயது வரை அது இந்த பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைக்கப்படாமல் இருக்கிறது என்று அவருடைய பாடல் கூறுகிறது. முட்டை பிறந்தது 300 நாளினில், இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகாள், பட்டது பார் மணம் 12 ஆண்டினில், கெட்டது எழுபதில் கேடறியரே என்று மிகச்சிறந்த ஒரு தத்துவத்தை கூறுகிறார். இந்த முட்டையாகிய இந்த உடம்பு பிறந்தது 300 நாளில். தந்தையின் கர்ப்பம் 1 மாதம் முதல் சுமார் 2 மாதங்கள் வரை, தாயினுடைய கர்ப்பம் 8லிருந்து 9 மாதங்களுக்குள்ளாக. அது இறைவனுடைய நிர்வாகத்தால் அங்கும் இங்குமாகச் சேர்த்து 300 நாள் என்பது தான் சரியான கணக்காக இருக்கும். அதனால் முட்டை பிறந்தது 300 நாளில் சாமானிய மனிதர்களுக்கு, அஞ்ஞான வசப்பட்ட ஜீவர்களுக்கு தாங்கள் விரும்பியபடி பிறவி எடுக்க முடியாது. இட்டது தான் இலை ஏதேனும் ஏழைகாள். இது ஏதோ இவர்களுடைய விருப்பப்படி இந்த பிறவி வரவில்லை. அது பிரம்மனால் இவனுடைய வினைப்பட்டியலை பார்த்து இந்த ஜீவனுக்கு பிறப்பு கொடுக்கப்படுகிறது. பலர் இன்று அங்கே எங்கே ஆராய்ச்சிகளை செய்கிறேன், மேல்நாட்டிலே செய்கிறேன், இப்னாடிச உறக்கத்தில் கண்டு கூறுகிறேன் என்றெல்லாம் பல செய்திகள் கூறப்படுகிறது. இதில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஆன்மீகத்தில், ஞானத்தில் எவர் வேண்டுமானாலும் எந்த கருத்தையும் சொல்லிவிடலாம். அதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. கேட்கின்ற மனிதர்கள்தான் அதை தங்களுடைய சுய சிந்தனையோடு ஆய்வு செய்து, நம்முடைய ஞானிகள் அனைவருடைய கருத்திற்கும் அது இசைவாக இருக்கிறதா என்று யோசித்து முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்களெல்லாம் யூகத்தால் சொல்லுகிறார்கள். நம்முடைய நாட்டில் ஒருவர் அல்ல, அனைத்து ஞானிகளும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த மறுமை வாழ்வு நிலை என்ன என்பதையெல்லாம் பார்த்துத்தான் நமக்கு சொல்லுகிறார். அவ்வாறு நம்மிடம் இருக்கிற உயர்ந்த அந்த கருத்துக்களை கவனிக்காமலும், கருத்துக்கள் ஒன்று இருக்கிறது என்பதை தெரியாமலும், எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் ஒருவர் சொல்லிவிட்டார், அல்லது இங்கிருப்பவர் ஏதோ ஒரு நிலையில் சொல்லுகிறார் என்பதெல்லாம் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம், இறைவன் அவற்றை அவ்வாறு விட்டுவிட்டார். யார் யார் தங்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அவற்றை சொல்லிக் கொள்ளலாம். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்றால் இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியதி அல்ல. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மாற்று கருத்து இருந்தால் இருக்கலாம். நான் உண்மை என்று உணர்ந்தவற்றை ஞானிகள் வாயிலாகச் சொல்லி, என்னுடைய அனுபவத்திலும் அது சரியாக இருக்கிறது என்று நான் உணர்ந்தவற்றை மட்டும் நான் கூறுகிறேன். அதற்கு எனக்கு ஆதாரமாக இருப்பது முன்னோர்களாகிய பல காலங்களில் வாழ்ந்த ஞானிகள், தபஸ்விகள், மெய்யறிவு படைத்தவர்கள். இவர்கள் வாய்மொழி நம்மிடையே இருக்கிறது. அந்த வாய்மொழியும் அனுபவமும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து, அது சரி என்று உணர்ந்த காரணத்தால் நான் கூறுகிறேன். இதில் மாற்று கருத்துக்கள் வரலாம். இதை ஏற்கலாம், மறுக்கலாம். அது அவரவருடைய விதி. இவற்றை இப்படித்தான் என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு நம்முடைய மூதாதையர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு ஒரு ஆதாரம். ஆகவே பலர் கூறுவது போல, இந்த ஆவி உலக ஆய்வாளர்கள் என்று பல நிலைகள் இருப்பவர்களெல்லாம் பல விஷயங்களை கூறுவதாக என்னிடம் கேட்பார்கள். வாழும்போதே மனிதனுக்கு தெரியாத ரகசியங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது. உடம்புக்குள் ஜீவன் எங்கிருக்கிறது, எப்படி வாழ்கிறது,
அந்த இறைவனுடைய ஆற்றல் எங்கிருக்கிறது என்பதே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மாண்டு போன பிறகு இந்த ஜீவன் எப்படி பெறப்படுகிறது என்றால், இவர்களை தன்னுடைய பிறவியை முடிவு செய்கிறார்கள். எங்கு போய் பிறக்க வேண்டும் என்றெல்லாம் பல கருத்துக்கள் நாட்டிலே உலாவுகிறது. ஆனால் திருமூலர் பெருமான் மிகச்சிறந்த ஞானியான அந்த நந்தி தேவருடைய அம்சமாக மண்ணில் தோன்றி தமிழை வளர்த்த அந்த திருமூலர் பெருமான் தமிழ் மந்திரம் செய்தவர். ஆகமங்களை தமிழிலே கொடுத்தவர். அவர் இவையெல்லாம் புரிவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்ற காரணத்தால் தமிழுக்காகவே தமிழிலே இந்த யோக ஞான விஷயங்களை யோகம் ஞானம் பக்தி என்று சகல விஷயங்களையும் ஒரே நூலில் கொடுத்து விடுவதற்காக அவதாரம் செய்தவர் இந்த நந்தியாகிய திருமூலர் பெருமான். அவர் கூறுகிறார், முட்டை பிறந்தது 300 நாளினில் இட்டது தான் இலை ஏதேனும் ஏழைகள். ஏழைகள் என்றால் அறிவிலே ஏழைகளாக இருக்கிறார். இது ஏதோ அது இஷ்டத்துக்கெல்லாம் அது பிறக்காதப்பா. அதை கண்காணிக்க ஒருவன் இருக்கிறான். அவர்களுடைய கண்காணிப்புக்கு ஏற்பத்தான் இவர்களுக்கு இந்த ஜீவ மாளிகை பிறப்பு கொடுக்கப்படுகிறது. எந்த கருவிலே எந்த பெற்றோருக்கு எத்தனை பேருடன் பிறக்க வேண்டும், இவன் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு காலம் எந்தெந்த ஊர்களில் வாழ வேண்டும், எவ்வளவு ஈட்ட வேண்டும், எவ்வளவு அழிக்க வேண்டும், எத்தனை சுகதுக்கங்களை இவன் துய்க்க வேண்டும் என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டு அவை நவக்கிரகங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த நவகோள்களெல்லாம் உள்ளேதான் இருக்கிறது, வான்மண்டலத்தில் இருக்கிறது என்ற ஒரே சிந்தனையில் மனித மனம் பார்க்கிறது. வான்மண்டலத்திலும் இருக்கிறது, இந்த உடம்பிலும் அனைத்தும் இருக்கிறது. ஆகவே இந்த உடம்புக்கு அனுப்பப்பட்டு இந்த உடம்பில் இருந்து கொண்டே இந்த 9 கோள்களும் அந்த உத்தரவு பட்டியலை பார்த்துத்தான் அன்றாடம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த மனிதனை பிரம்மனுடைய கட்டளைப்படி அந்த பட்டியலின்படிதான் இவன் வழிநடத்தப்படுவான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நவகோள்கள் பலன் செய்கிறது. நவகோள்கள் வான்வெளியில் பொதுவாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கிற 9 கோள்களுக்கும் இவனுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அது தனி உத்தரவு. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஜோதிடங்கள் எந்த பயனும் தராது. ஒரு கிரகம் ஒன்று போல் இருக்கிறது என்றால் அனைவருக்கும் அதே பலன்கள் அல்ல. அவ்வாறு இதுவரையிலும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்காது. காரணம், இன்றுள்ள ஒரு தொலைபேசி ஒரு அமைப்பை பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒரே கம்பெனியில் அவர் கஸ்டமராக இருந்தாலும் ஒவ்வொரு பிளானிலே அவர் இருப்பார். 1 மாதத்திற்கு அவர் வைத்திருப்பார், 3 மாதம், 1 வருடம். அதில் அந்த வேகங்கள் எத்தனை ஜிபி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது லிமிட்டடா அன்லிமிட்டடா, அதனுடைய வேக அளவுகள் எத்தனை எம்பிபிஎஸ் எத்தனை கேபிபிஎஸ் என்றெல்லாம் இவர் பல பெயர்களில் இன்று அது வழங்கப்படுது. ஒரே கம்பெனியாக இருக்கும், அந்த கம்பெனியினுடைய வாடிக்கையாளருடைய தரம் ஒன்று போல் இருக்காது. மனிதனுக்கே இவ்வளவெல்லாம் யோசனைகள் இருந்தால் அது அங்கு கம்ப்யூட்டர் பார்க்கிறது. இன்று இரவு 12 மணியோடு உனக்கு முடிந்தது, நீ ரீசார்ஜ் செய்து கொள், இல்லாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று மனிதன் உறங்கினாலும் அந்த கம்ப்யூட்டர் உறங்குவதில்லை. அதுபோலதான் இந்த நவகோள்களுக்கு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து அது அந்த தனி மனிதனுக்கு வேலையை செய்யும். அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும், அது எந்த திசையில் எந்த புத்தியாக இருந்தாலும், இவனுக்கு பேர் இழவு இன்பம் பிணி மோப்பு சாக்காடு என்ற 6 விஷயங்களும் கருவிலே முடிக்கப்பட்டு விடுகிறது. இந்த கருவில் முடிக்கப்பட்ட விஷயத்தை எவரும் மாற்ற முடியாது. இறைவனே மாற்றுவதற்கு தயங்குகிறார் என்றுதான் நம்முடைய ஞானிகள் கூறுகிறார். பிராப்த கர்மாவை அவ்வளவு எளிதில் இறைவனை, ஏனென்றால் அவர்தான்
வினைக்கு ஈடாக இந்த சுகதுக்கங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு நிர்வாக ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த சட்டத்தை மாற்றிக்கொண்டும் மீறிக்கொண்டுமே இருக்க முடியாது. இது யாருக்கோ சிலருக்கு மாற்றப்படுகிறது. அது மிகப்பெரிய ஒரு நிலை பெற்றவர்களுக்குத்தான் அந்த விதி ஏடுகள் செயல்படாமல் போகிறது. மற்ற அனைவரும் விதிக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ வேண்டுமே தவிர, இந்த உடம்புக்குள் வந்ததும் தெரியாது, இந்த உடம்பை விட்டு போகின்ற காலமும் தெரியாது. இந்த உடம்பில் இன்றும் ஒரு வாரம் கழித்து என்ன நடக்கப் போகிறது, நாளை காலை இவன் உயிரோடு இருப்பானா என்பது தெரியாது. காலையில் புறப்பட்டுச் சென்றவன் மாலையில் வீடு வந்து சேர்வானா என்பது தெரியாது. பணத்தை இழப்பானா அல்லது பணத்தை பெறுவானா என்பது தெரியாது. இப்படி எதுவுமே வாழும் காலத்திலேயே அறிய முடியாத ஒரு இருள்மயமான வாழ்க்கையில் வாழ்கின்ற மனிதன், இறந்த பிறகு இப்படி நடக்கிறது, அப்படி நடக்கிறது என்பதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் மனிதர்களால் பலவிதங்களில் பேசப்படுகிறதே தவிர, அதற்கு எந்த நிரூபணங்களும் இல்லை. அதை நிரூபிக்கும் விதமாக கூறிய ஞானிகளுடைய வாக்குகள் இருக்கிறது, சாஸ்திரங்கள் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது. இவர்களெல்லாம் அனுபவித்து சொன்ன வார்த்தைகள். அந்த வழியில் சென்று இதுவும் அதுவும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தால், அது சரியாக வரும். அப்போது அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவையெல்லாம் ஒரு நட்சத்திரத்தை எண்ணியவனுடைய கதை. என்னிடம் அந்த ஆரம்ப காலங்களிலே அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு இது போன்ற கேள்விகள் வரும். அப்போது நான் அவர்களுக்கு கூறிய பதில், இப்போதும் கூறுகிற பதில் இதுதான். ஒரு மனிதன் ஒரு சாலையில் நின்று கொண்டு தினந்தோறும் அந்த மாலை வேளையில் இருட்டிய பிறகு வானத்தையே பார்த்து கொண்டு மணிக்கணக்கில் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய நண்பன் ஒருவன் பார்த்தான், "என்னப்பா தினந்தோறும் இதே வேலையை செய்கிறாய், ஆகாயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாய், என்ன செய்கிறாய்?" என்றால், "நட்சத்திரங்களை எண்ணுகிறேன்" என்று அவன் கூறினான். "அது எப்படியடா நட்சத்திரத்தை எண்ண முடியும்? கோடிக்கணக்கில் இருக்கிறது." "இல்லை, நான் 6 மாசமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன்" என்று இவன் சொன்னான். "அப்படியா? 6 மாசத்தில் எண்ணி முடித்து விட்டாயா?" "ஆமாம், முடித்து விடுவேன். இன்னும் ஒரு 4, 5 நாள்கள் பாக்கி இருக்கிறது. முடித்து விடுவேன்." 4, 5 நாள் கழித்து வந்து கேட்டான், "என்னப்பா எண்ணி விட்டாயா?" "ஆமா, எண்ணி விட்டேன்." "எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது?" "அது 850,00,00,000 30,300,000 இருக்கிறது" என்று அவன் கூறினான். "அது என்னப்பா அவ்வளவு துல்லியமாக நீ கூறிவிட முடியும்? அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது?" என்று அவனுடைய நண்பன் கேட்டான். அதற்கு இவன் சொன்னான், "அப்பா, நான் எண்ணிவிட்டேன். நான் சொன்னதுதான் இருக்கிறது. சந்தேகம் இருந்தால் நீ எண்ணி பார்த்துக்கொள்" என்று சொல்லிவிட்டு சென்றான். இதுபோல்தான் இந்த மறைவான இந்த வாழ்வை பற்றிய பல செய்திகள் இருக்கிறது. இப்ப நான் ஒரு கணக்கை சொல்லிவிடுவேன். அது 5000,00,00,000 நான் 2,32,000 இருக்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதில் சந்தேகம் வந்தால் என்ன செய்ய முடியும்? வேண்டுமானால் இவர் எண்ணி பார்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த இரண்டுமே அது ஒரு யூகத்தின் அடிப்படை என்பது இதிலிருந்து விளங்கும். இதுபோல்தான் இந்த ஆன்மீகத்தில் பல செய்திகள் யூகத்தால் இது இப்படித்தான் நடக்கிறது, ஜீவன் தன் விருப்பப்படி எல்லாம் பிறப்பெடுக்க முடியாது என்பதை திருமூலர் பெருமான் மிகத் தெளிவாக கூறுகிறார். "இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிலேன்" என்று மிகச்சிறந்த ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த பிறவி போனால் எந்த பிறவி வரும் என்பது தெரியவில்லை என்கிறார். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்த ஞானிகள் நமக்காகச் சொன்ன வார்த்தைகள். அவ்வாறு இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு சுதந்திரம் என்று பிறக்கும் சுதந்திரமும் இறக்கும் சுதந்திரமும் அந்த ஜீவன் முக்தி நிலை பெற்ற பிறகு மட்டுமே இவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் நம் நாட்டில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு
தீர்மானம் செய்து எழுதி வைத்தார். ஆனால் இன்றைய மனித மனம் நம்முடைய சரக்கை யாரோ ஒரு நாட்டுக்காரர் அவருடைய பாஷையில், பெரும்பாலும் ஆங்கிலத்திலே ஆய்வு செய்து ஒரு கட்டுரையை வெளியிட்டு விட்டால், இங்கு உள்ள சரக்கு அங்கு போய் அந்த மொழியில், ஆங்கில மொழியில் வந்தவுடன் அது அறிவுபூர்வமாக பார்க்கப்படுகிறது பலரால். இது அன்றிலிருந்து இன்று வரை நான் பார்த்து வருகிறேன். எந்த மொழியில் இருந்தாலும் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இங்கு இல்லாத ஒன்று அங்கிருந்து வரவில்லை. இது ஞான பூமி. இந்த ஞான பூமியில் அனைத்து உண்மைகளும் தெள்ளத் தெளிவாக இங்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற உலகங்களெல்லாம் போக பூமியாக இந்த உலக வாழ்விற்கு தக்க உண்மைகளை கண்டுபிடித்து விஞ்ஞான வளர்ச்சிகளை பெருக்குவதற்காக அந்த பூமிகளை இறைவன் பயன்படுத்துகிறார். ஆகவே அனைவரும் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். இவர் வேறு, அவர் வேறு, அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் சாமானிய நிலை. அவ்வாறெல்லாம் எதுவுமே இல்லை. அனைத்தும் இறைவனுடைய ஆதீனத்தில், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே உலக வாழ்வுக்கு தக்கவாறு அந்த பயன்களை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானி என்ற பெயரில் பல நாடுகளிலே மனிதர்களுக்கு இறைவன் அந்த அறிவை வழங்குகிறார். இந்த பாரத நாட்டிலே மெய்ஞானத்திற்கான பூமியாக இது விளங்குகிறது. அதனால் விஞ்ஞான ரீதியாக அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் அதை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் இங்கே மெய்ஞானம்தான் இங்கு அதிகமாக விளைகிறது. மெய்ஞானத்தை பொறுத்த அளவில் நம் நாடு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவர்கள் எடுத்து ஆய்வு செய்து அவர்கள் அறிவுக்கு எட்டியவாறு கூறுகிறார். நம்மிடம் இல்லாவிட்டால் அங்கு அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். "இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகாள் பட்டது பார்மணம் 12 ஆண்டினில்." 12வது வயதில் தான் இந்த உலக வயப்பட்டுகிறது. அதன் பிறகு மனிதன் எப்போதும் போல் எல்லோரும் போல வாழத் தொடங்குகிறான். 70 வயது ஆனவுடன் கெட்டது 70ல் கேடறியீரே. 70ற்கு மேல் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு கருணையால் கொடுக்கப்பட்டது. அவனுடைய விதிப்படி அந்த வாழ்நாள் 80 ஆகலாம், 90 ஆகலாம், 75ல் முடிக்கப்படலாம், 78ல் முடிக்கப்படலாம். அதற்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் 70லே வீமகண்டம் என்றெல்லாம் சொல்வார்கள். பீமரத சாந்தி என்று 70வது வயது ஒரு மனிதனுக்கு கண்டமான வயது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. 52 வயது, 48 வயதில் பலருக்கு கண்டம் இருக்கும். 52ல் பலருக்கு அந்த கண்டங்கள் ஆயுள் கண்டங்கள் இருக்கும். அதனால்தான் அந்தந்த காலங்களை கடந்தவுடன் அதற்கு ஒரு சாந்திகளை செய்கிறார்கள். 60 வயது என்றால் அதற்கு 60 வயது பூர்த்தியானதற்காக ஒரு விழாவை இறைவனுக்காக வழிபாட்டுக்காக செய்கிறார். இதுபோல 70, 80 என்று இவ்வாறு போய்க்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த ஞான தலைப்புகள், ஞான விஷயங்கள் எல்லாம் அரிதிலும் அரிது, நுட்பத்திலும் நுட்பம் என்கிற காரணத்தால் அதை வாய் வழியாக அது வரி வடிவத்திலே சொல்ல வேண்டும் என்றால் பல ஞானிகளுடைய வாக்குகள் எல்லாம் நம்மிடம் கொட்டி கிடக்கிறது. நான் கூறியது ஒன்றிரண்டை. அதனால் இந்த ஜீவன் முக்த ஞானிகள் மாண்டு பிழைக்கும் வகை இவ்வாறு இருக்கிறது. அந்த உடம்பில் அவர்கள் தங்களை தாங்கள் முற்றிலும் அறிந்தே பிறக்கிறார்கள். என்ன அனுபவிக்கப் போகிறோம் என்பதெல்லாம் அந்த உரிமையை இறைவன் அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த அறிவுக்கண்ணையும் ஞானக்கண்ணையும் திறந்து திரை மறைப்புகளெல்லாம் அவர்களுக்கு நீக்கப்பட்ட காரணத்தால் அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அனுக்கிரக காரணத்தால் தங்களுடைய சித்தப்படி அந்த வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தன்மையை அவர்கள் பெறுகிறார்கள். இப்படி இந்த பிறப்பும் இறப்பும் ஜீவன் முக்த ஞானிகளுடைய நிலையில் இருக்கிறது. சாமானிய மனிதர்களுக்கு நாதனார் ஆணை உய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சென்று சேர்ந்திடும் ஜீவனல்லாம் என்று சிவஞான சித்தியார் கூறுகிறது. பூதனா சரீரம் போனால் பொறியிட்ட ரூபம்தானே யாதனா சரீரமாகி நின்றிடும் நாதனார் ஆணை உய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து
மீண்டும் இவற்றையெல்லாம் முடித்த பிறகு இங்கு வேறு ஒரு கருவிலே அது சேர்கிறது என்று நம்முடைய ஞானிகள் வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது இந்த திறப்பிறப்பு ரகசியத்தில் மிக மிக குறைந்த ஒரு செய்தியை நான் இதில் கூறுகிறேன். மேலும் இது தொடர்பாக பார்க்கலாம். நன்றி.